ஆமென், அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, ஒரு நேரத்தில் நல்ல ஆகாரம்லாம் எங்களுக்கு கிடைக்கும். 3 வேளையும் நல்ல ஆகாரம் கிடைக்கும், நல்லா சாப்பிடுவோம். எல்லா பொருளும் இருக்கும், வஸ்திரங்கள் எல்லாம் இருக்கும். அதாவது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறது எதுவும் இல்லை. காசு இருக்கும், பணம் இருக்கும், வஸ்திரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். நல்ல ஆகாரம் இருக்கும், நல்லா சாப்பிடுவோம். அதில் என்ன பண்ணுறது, உலக பழக்க வழக்கங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எல்லாம் இருக்கும். ஆனாலும் மனசில் மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. அதனால் 3 வேளையும் நல்ல ஆகாரம் இருக்கும். என்ன ஆகாரம் நமக்கு பிடிக்குதோ அதை சாப்பிடுக்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி தான் நம்ம வளர்ந்து வந்தோம். நம்ம எல்லாம் விரும்புகிறோமோ அதை சாப்பிடுவோம், எல்லாம் நினைக்கிறோமோ அதை செய்வோம். மனமோட போக்கில் வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அந்த நாட்களில் இருதயத்தில் மகிழ்ச்சி மட்டும் இல்லாமல் இருந்தது. மகிழ்ச்சிலாம் நம்ம நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவது, பேசுவது, அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு பலவித சூழல் காரணங்கள் அநேகம் உண்டு. எல்லாத்தையும் கடந்து கர்த்தருடைய ஒரு சுவிசேஷகர் மூலியமாக அவருடைய வசனம் கிடைக்கப்பெற்று அவருடைய ஆலோசனை பேரில் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அதன் பிறகு தான் சங்கீத புஸ்தகம், நீதிமொழிகள் புஸ்தகம், கர்த்தருடைய எல்லா வசனங்களையும் ஆதியாகமத்தில் உள்ள வெளிப்படுத்தல் உள்ள முக்கியமாக அநேக வசனங்கள், முக்கியமாக நீதிமொழிகள், சங்கீத புஸ்தகத்தில் இருதயத்தை ஆற்றக்கூடிய மருந்தாகவும், மகிழ்ச்சியை தரக்கூடிய வசனமாகவும், நமக்கு ஆறுதல் தரக்கூடிய வசனமாகவும் இருந்தது. இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டுடைய வேதம் வசனம் கிடைச்சுன்னு அப்போ தாங்க மகிழ்ச்சியே நமக்கு எல்லையே தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி உள்ள மகிழ்ச்சியெல்லாம் உலக மகிழ்ச்சி, அது ஒரு நிமிஷம் அப்படியே என்ன பண்ணிடும், துக்கத்திலேயே வைத்திருக்கும். ஒரு மாதிரி ஒரு துக்கம் இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்காது. அதனால் எல்லாம் இருக்குது, போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லி தான் இருந்தோம். அதை தாங்க நம்முடைய சங்கீத புஸ்தகம் 119 ஒரு வசனம் சொல்லுது. சங்கீத புஸ்தகம் 119 92வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதை அறிந்து கொண்ட பிறகு, இப்படியும் ஒரு வேதம் இருக்கிறது, இப்படியும் வசனங்கள் இருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்க, ஆற்ற, தேற்ற, அரவணைக்க, குதூகலப்படுத்த, சந்தோஷப்படுத்த, அடடா எவ்வளோ எளிமையான வார்த்தைகள், வசனங்கள், தேனை விட எளிமையானது, நம்ம இருதயத்தை ஆற்றக்கூடியது, மருந்திடக்கூடியது. அப்படி ஒரு வசனம் இதில் படிக்க படிக்க தேனை போல மதுரமாய் இனிக்கக்கூடியதாய் அது இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறது. அப்போ தாங்க ஆண்டவருடைய வசனம் இப்படி தான். உலகத்தில் உள்ள எல்லாம் இருந்தது, காசு பணம் எல்லாம் இருந்துச்சு, ஆகாரம் இருந்துச்சு, நல்ல வீடு இருந்துச்சு, நல்ல நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தம் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் மகிழ்ச்சி இல்லைங்க. ஆண்டவருடைய வசனம் கிடைக்க பெறும்போது தாங்க அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே வந்தது, நமக்குள்ளே வந்தது. ஆனபடினாலே ஆண்டவருடைய வசனத்தை அனுதினமும் தியானிப்போம். எப்பொழுதும் நம்ம மரிக்கும் பரியந்தம் நம்ம ஆண்டவருடைய வசனம் நம்மளை மகிழ்ச்சியாகவே வைத்திருக்கும். ஆமென், அல்லேலூயா.